தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சட்டவிரோதமாக மனநல காப்பகம் நடத்தப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கணவன் மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மனநல காப்பகத்தில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கடந்த 9ஆம் தேதி மனநல காப்பகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை செய்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் கிடைத்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாகத்தினர். சோதனையில் மனநல காப்பகம் அனுமதியின்றி இயங்கியதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மனநல காப்பகத்தில் இறந்த 20 பேர் அங்கேயே 200 மீட்டர் தூரத்திற்கு உள்ளாகவே புதைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்பழகன் இணைக்கிறார். அன்பழகன், என்ன நடந்தது? ஆரம்பத்திலிருந்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குந்தலாடி பகுதியில் கடந்த 1999 முதல் லைஃப் ஷேர் என்ற மனநல காப்பகம் செயல்பட்டு வந்தது. இந்த மனநல காப்பகத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களும் நடைபெறுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி இந்த மனநல காப்பகத்தில் மாவட்ட ஆட்சியர் மு அருணா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் ஆகியோர் உத்தரவின் பேரில் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதில் அரசிடம் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வந்த மனநல காப்பகம் என்பது கண்டறியப்பட்டது. மேலும் மனநல காப்பகத்தில் 20 பேர் இறந்த நிலையில் அதே காப்பகத்தில் இருந்து 200 மீட்டர் தூரம் 20 பேரின் உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் மனநல காப்பகத்தில் இருந்த 13 பேரை மீட்கப்பட்டு கோவையில் உள்ள அரசு மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மனநல காப்பகத்தில் 20 பேரை புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கூடலூர் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் மனநல காப்பகத்தினை நடத்தி வந்த அகஸ்டின், அவரது மனைவி கிரேசி ஆகியோரிடம் கடந்த 3 நாட்களாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் 2017ஆம் ஆண்டு மனநல காப்பக சட்டத்தின்படி அரசு அனுமதி பெறாமல் காப்பகம் நடத்தி வந்த அகஸ்டின், கிரேசின் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் நீலகிரி மாவட்டத்தில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி அன்பழகன்.